அவர்கள் இதோ மாம்பழம் சின்னத்தில் எனக்கு வாக்களியுங்கள், உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்திலே உங்களுடைய குரலாக ஒலிப்பேர் என்று இதோ மாம்பழம் சின்னத்தில் வாக்களிங்கள் என்று சொல்லி இதோ இருகரம் கூப்பி வருகை தந்து கொண்டிருக்கிறார். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம், வெற்றியின் சின்னம் மாம்பழம், ஏழைகளின் சின்னம் மாம்பழம், இளைஞர்களின் சின்னம் மாம்பழம். மாம்பழத்திற்கு ஒரு முறை வெற்றி வாய்ப்பை தாருங்கள் என சொல்லி இதோ நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் தங்கர் பச்சான் அவர்கள் நமது தம்பிப்பேட்டை கிராமத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம், மருத்துவர் ஐயா அவர்கள் ஆசி பெற்ற சின்னம் மாம்பழம், வெற்றியின் சின்னம் மாம்பழம், ஐயா மோடி அவர்களின் சின்னம் மாம்பழம். அந்த பிரச்சார வண்டி அங்கே திருப்பிங்க, அந்த வண்டி திருப்பிங்க. சுதாகர், ஒரு ஆள் முன்னாடி போடுங்க, 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த வண்டி போகணும். வழியை சொல்லி அவங்களுக்கு வண்டி அனுப்பிடுங்க. தம்பி வண்டி ஒரு வண்டி மட்டும் முன்னாடி போட்டோம், மீதி கார் எல்லாம் வேட்பாளர் வண்டி பின்னாடி வரணும். எல்லாம் பின்னாடி வாங்க. முன்னாடி போகுது தம்பி, கார் எல்லாம் முன்னாடி திருப்பிங்க, கார் திருப்பிங்க. வேட்பாளர் வண்டிக்கு பின்னாடி போடுங்க வண்டியில. அந்த வண்டிக்கு பேசுங்க. அந்த பிரச்சார வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க. அம்மா வராங்க, அவங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சிருங்க. தம்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம், வெற்றியின் சின்னம் மாம்பழம். இதோ நமது வெற்றி வேட்பாளர் மண்ணின் மைந்தர் நமது கிராமத்தை சார்ந்த அண்ணன் தங்கர் பச்சான் அவர்கள் இதோ மாம்பழம் சின்னத்தில் வாக்களிங்கள் என சொல்லி இருகரம் கூப்பி இதோ வந்து கொண்டிருக்கிறார். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம், நமது ஏழைகளின் சின்னம் மாம்பழம். நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் தங்கர் பச்சான் அவர்கள், நமது பத்திரக்கோட்டையை சார்ந்த அண்ணன் தங்கர் பச்சான் அவர்கள் நமது மண்ணின் கலாச்சாரத்தையும் கடலூர் மாவட்டத்தினுடைய பண்பாடையும் திரையுலகத்திலே அழகி சொல்ல மறந்த கதை, 9 ரூபாய் நோட்டு, பள்ளிக்கூடம் உள்ளிட்ட திரைக்காவியங்கள் மூலமாக நமது மாவட்ட மக்களினுடைய வாழ்வியலை திரையுலகிலே வெளிப்படுத்திய நமது மண்ணின் மைந்தர் அண்ணன் தங்கர் பச்சான் அவர்கள் இதோ நமது தம்பிப்பேட்டை கிராமத்திலே இருகரம் கூப்பி எனக்கு ஒரு முறை வாய்ப்பளியுங்கள், உங்களின் குரலாக நாடாளுமன்றத்திலே மக்களின் பிரச்சனைகளுக்காக நான் பேசி உங்களுக்கான தீர்வுகளை ஏற்படுத்தி தருவேன் என சொல்லி இதோ நமது அண்ணன் தங்கர் பச்சான் அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என சொல்லி இதோ இருகரம் கூப்பி வந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருகிட, படித்த இளைஞர்கள் எல்லாம் வேலைக்கு உடனடியாக சென்றிட நமது அண்ணன் தங்கர் பச்சான் அவர்கள் நாடாளுமன்றத்திலே நமக்காக குரல் கொடுக்க ஒரு முறை வாய்ப்பை தாருங்கள், மாம்பழம் சின்னத்திற்கு வாய்ப்பை தாருங்கள் என சொல்லி இதோ இருகரம் கூப்பி அண்ணன் தங்கர் பச்சான் அவர்கள் இதோ வருகை வந்து கொண்டிருக்கிறார். நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம், வெற்றியின் சின்னம் மாம்பழம், ஏழைகளின் சின்னம் மாம்பழம், விவசாயியின் சின்னம் மாம்பழம், இளைஞர்களின் சின்னம் மாம்பழம். மாம்பழம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம்.
எனதரமை தாய்மார்களே, பெரியோர்களே, விவசாய கடவுள்களே, வடதமிழத்தின் வரலாறு இன்றைய பெரியாறு மருத்துவர் ஐயாவால் ஆசி பெற்ற வேட்பாளருமான உலக சுகாதார சங்க தமிழ்நாட்டு தங்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளருமான பத்தரைக்கோட்டை பத்திரமாத்து தங்கம் அண்ணன் தங்கர் பச்சான் அவர்களுக்கு மாம்பழத்தில் வாக்குகளை கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். தாய்மார்களே, எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். என் மக்களுக்காக நான் போராடுவேன். என் பூமி இது, என் மண் மீது, என் மண் ஆசிரியை நான் முகர்ந்திருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் தாய்மார்களே, எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் தாய்மார்களே. இதே தானே போய் அடித்த பொழுது ஒரு குருமணத்தை எடுத்து நாடாளுமன்றம் வரை சென்று அந்த எல்லா எம்பிகளை பார்க்க வைத்து கடலூர் மாவட்டத்திற்கு நிதியை வழங்கிட வேண்டும், நிதியை வழங்கிட வேண்டும் என்று சொல்லி போராடியவர்தான் நம்ம பத்திரக்கோட்டை தங்கபச்சான் அவர்கள். எனதருமை 2000 கோடி நிதியை பெற்று தந்தவர்தான் நம்ம தங்கபச்சான் அவர்கள். எனதருமை தாய்மார்களே, அதிகப்படத்துல பழத்தை தூக்கிட்டு வருவார். ஏன் தெரியுமா? என் பூமியில் விளைகிறது பழப்பழம், முந்திரி, வாழை விளைகிறது. என் மக்களுக்காக நான் போராடுவேன். எனக்கு ஒரு